செந்தில்குமார், பேராசிரியர் எஸ்ஆர்எம் மருத்துவமனை. இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி பற்றி சில முக்கியமான டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஒரு 50 வயது மேற்பட்ட ஆண்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது கொஞ்சம் முக்கி கஷ்டப்பட்டு போகிறதோ, இல்லை சிறுநீர் விட்டு விட்டு போகிறதோ, இல்லை இடைவெளி அடிக்கடி சிறுநீர் கழிப்பது, சிறுநீர் செல்லும் போது அது ரத்தம் வெளியேறுவது, இல்லை சிறு சிறு கற்கள் உருவாகுது, இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபின்ற கண்டிஷன், அதாவது ப்ராஸ்டேட் சுரக்குன்னு வந்து அது வந்து வீங்கி அடைப்பு ஏற்படலாம். அது அடைச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் இமீடியட்டாக யூராலஜி டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவர் அல்ட்ராசவுண்ட் செய்து அது சிறுநீர் பாதையில் என்ன அடைப்பு இருக்குன்னு செக் செய்வார். அது ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது சாதாரண கட்டியா அல்லது புற்றுநோய் கட்டி மாதிரியா வச்சுக்கலாம் பார்க்குற மாதிரி இருக்கும். செஞ்சுட்டு அது சில நேரத்தில் மருத்துவத்திலேயே சரியாகலாம், சில நேரத்தில் அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கலாம். அதை முடிவு செய்வதும் உங்களுடைய சிம்டம்ஸ் தான். சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளே வந்து கற்களோ இல்லை மேலே சிறுநீரகம் பாதிக்கிற அளவு அடைப்பு ஏற்பட்டிருந்தால் கட்டாயமாக அதுக்கு அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும். இல்லை அடைப்பு வந்து மிதமாக இருந்தால், இல்லை சிறுநீர் கழிப்பில் தொந்தரவு அதிகமாக இல்லாமல் இருந்தால் அதற்கு மருத்துவ மாத்திரை போட்டு சரி செய்து கொள்ளலாம். இது அனைத்தும் வந்து சிறுநீரக டாக்டர் முடிவு செய்வார். வணக்கம்.